யெகோவாயிரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த துணுக்குகள் பகுதிக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த துணுக்குகள் பகுதியில் ஈசோப்பு என்பதை என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பூச்செடி. இது பரிசுத்த மூலிகை செடி. கொஞ்சம் கசப்புத்தன்மை உடையது. இதன் குணம் வெளிப்படையான மற்றும் உள்ளான காயத்தை ஆற்றி குணப்படுத்துவது. ஊதா நிற சிறிய கொத்தான பூக்களை கொண்டது. இஸ்ரவேலர் தங்கள் புனித செயல்களில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஈசோப்பு செடியால் தொட்டு தெளித்து சுத்திகரிப்பு செய்வார்கள். குடல் புண், லங்ஸ், பிரீத்திங் பிரச்சனைகள், சளி மற்றும் பல பிரச்சனைகளுக்கு மெடிசின் செய்ய இதை பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. லேவியராகமத்தில் சுத்திகரிப்பு மூலிகையாக சொல்லியிருப்பாங்க. யாத்திராகமத்தில் சங்கார தூதன் கடந்து செல்ல நிலைக்கால்களில் இரத்தம் தோய்க்கப்பட இதுதான் பயன்படுத்தப்பட்டது. யோவான் 19:29 ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது காடியை கொடுத்தாங்கல்ல, அது ஈசோப்பு தண்டில் மாட்டி தான் கொடுக்கப்பட்டது. சங்கீதம் 51:7 தாவீது ராஜா, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்கிறாரு. அதாவது இதை ஒரு பரிசுத்த செடியாக முன்னாடி பார்த்தாங்கல்ல, அதனால தான் அப்படி அவர் இதை சொல்லியிருப்பார். இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த பகுதி மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.